ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி நம்மளுடைய கிச்சனில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துபாயில் ரொம்ப ஃபேமஸான இஃபா சிக்கன், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதிலலாம் ரொம்ப ஃபேமஸான இஃபா சிக்கனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து 2 லெக்கு 1 போன்லெஸ் பீஸ் மாதிரி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை நல்லா வந்து நம்ம இடிக்கல்ல வச்சு கொஞ்சம் வந்து நல்லா வந்து குத்திக்கிடுவோம். அப்புறம் வந்து நம்ம கடையிலே கீரி தான் வாங்கியிருப்போம், அந்த மாதிரி கீரியும் வாங்கிக்கிடுவோம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கு தேவையான தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, உப்பு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம எடுத்துருக்க இந்த லெக்கில் வந்து நல்லா இந்த மசாலா வந்து நல்லா தடவி வச்சுருவோம். தடவி இதை வச்சுட்டு இதை வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அப்போ தான் இந்த மசாலாலாம் வந்து இந்த சிக்கனில் வந்து நல்லா கோட்டாகி ஊறி போய் நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நான் இப்போ வந்து எல்லாத்தையுமே தடவி வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு வந்து இதை அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இதை இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு தவால தான் செய்ய போகிறோம். இப்போ அந்த தவால வந்து பட்டர் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த சிக்கனை வந்து இப்போ ஒன்றா போட்டு சிம்மில் வச்சு நல்லா ஒரு மூடி வச்சு மூடி மெதுவாக வந்து நம்ம வேக வைப்போம். இந்த சிக்கன் வேகிறதுக்கு எப்படி ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். நல்லா மெதுவாக சிம்மில் வச்சு வேக வச்சா தான் அந்த சிக்கன் வந்து நல்லா வேகும். ஏன்னா பெரிய பெரிய பீஸாக இருக்கிறனால ஃபுல்லாலாம் வச்சோம் அப்படின்னா கருகி போயிடும். நம்ம வந்து சிம்மிலே வச்சு இதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூடி வச்சு நல்லா வேக வைப்போம். பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து இதுக்கு மெயினாக வந்து தேவைப்படுற மயோனைஸ் தான். மயோனைஸ் வந்து நான் ஏற்கனவே வந்து செஞ்சு வச்சுட்டேன். நான் அதை வந்து வீடியோ எடுக்கலை. அந்த மயோனைஸையும் செஞ்சு இதோட வச்சுக்கோங்க. இப்போ வந்து சிக்கன் வந்து நல்லா பெரட்டி போட்டு சூப்பராக வெந்துருச்சு. இப்போ வந்து இந்த மயோனைஸை வந்து இது மேலே வந்து நல்லா வந்து சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி வந்து எல்லா சைடும் படுற மாதிரி சூப்பராக வந்து இழுத்து விட்டாச்சு. அதுக்கு கீழே வந்து இந்த கீழே இருக்க அந்த மசாலா எண்ணெயை கொஞ்சம் மேலே ஊற்றியாச்சு. இப்போ நம்மளுக்கு சூப்பரான ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க இஃபா சிக்கன் ரெடி. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு.